எப்படி இதை வாசிக்கிறது, சி மேஜர் ஸ்கேல் எப்படி வாசிக்கணும், ஜஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போல் கையை அப்படி வச்சுட்டு சி நோட்டில் நான் ஃபிங்கர் நம்பர் சொன்னேன் இல்லையா, கட்ட விரல் தான் இது வந்து ஃபிங்கர் நம்பர் 1, இது 2, அதாவது 1 2 3 4 5, மோதிர விரல் தான் 4, சுண்டு விரல் 5. ஸோ இதை நம்ம ஃபிங்கர் நம்பர் யூஸ் பண்ணுவோம். சியில் ஃபிங்கர் நம்பர் 1 கட்ட விரலில் தான் ஆரம்பிக்கிறோம் சியில். அதே போல் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிங்கர் ஐடென்டிஃபையிங் ஃபிங்கர்னு சொல்லுவோம், டியில் அந்த விரல். அப்புறம் மூணாவது விரல் ஈயில். ஈக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்து ஃபிங்கர் வராது, ஈக்கு அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வரும். இந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்ட விரல் தான் திரும்ப எஃப்ல வரும், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எஃப். இது ஷிஃப்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா சி டி இ 1 2 3 கட்ட விரல் கீழே வரணும் இல்லையா, கீழே அப்படின்னு வாசிக்கணும். ஓகே. ஸோ சில பேர் வாசிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கட்ட 1 2 3 இப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணக்கூடாது. 1 2 3 ஜஸ்ட் இந்த விரலை பெண்ட் பண்ணணும், கீழே மேலே கீழே பெண்ட் பண்ணி திரும்ப எஃப்ல 1 ஜியில் 2 ஏல 3 பியில் 4 5 சியில் வந்து சி வந்து 5. ஓகே. ஸோ அப்போ 1 2 3 எஃப்ல திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர் ஜியில், தேர்ட் ஃபிங்கர் ஏல, ஃபோர்த் ஃபிங்கர் பியில், ஃபிஃப்த் ஃபிங்கர் சி. ஸோ இந்த ஃபிங்கர் அந்த ஃபிங்கர் நம்பர் வந்து சில பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப 1 2 3 1 2 3 4 5 இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணாமல் 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஃபிங்கர் நம்பர் நமக்கு எதை போல் செஞ்சுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இந்த 4 ஃபிங்கர் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த 5th ஃபிங்கர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நமக்கு என்ன ஆயிரும்னா நம்ம ஃப்யூச்சரில் இன்ட்ரோலாம் வாசிக்கும்போது அதிகமாக நம்ம இந்த சுண்டி விரலில் யூஸ் பண்ணாமையே போயிடும். ஆனால் நம்ம இப்போயே சுண்டி விரலையும் நம்ம சேர்த்து வாசித்து எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர் இருக்குன்னா நமக்கு வாசிக்கும் பொழுது நம்ம அது ஒரு வந்து அட்வான்டேஜஸ் தான். ஸோ அதனால தான் அதனால தான் இந்த ஃபிங்கர் நம்பர் வந்து நல்லது, இட்ஸ் பெட்டர். ஓகே. ஸோ இப்போ சி வச்சு எப்படி வாசிக்கணும், சியில் 1 ஃபர்ஸ்ட் கட்ட விரல் சியில் வச்சுட்டு 1 2 3 1 2 3 4 5 5 4 3 2 1 3 2 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் வாசிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா பீட் போட்டுட்டு இல்லை மெட்ரோனம் போட்டுட்டு வாசிக்கணும். ஸோ பீட் ஒன்று ஆர் மெட்ரோனம் சொல்லும்போது உங்களுக்கு கீபோர்டில் வந்து இருக்கும், மெட்ரோனம் வந்து கீபோர்டில் நமக்கு இருக்கும். நம்ம டெம்போ வந்து மெஷர் பண்ணிக்கலாம் 90 இல்லை 100. இப்போ நான் வந்து 100 வைக்கிறேன் சரியா, ஒரு அந்த ஸ்னாப் வருது இல்லையா மெட்ரோனம் கவுண்டிங், ஒன்று வரும்பொழுது ஒரு நோட்டை அழுத்தணும். சி எஃப் ஜி ஏ பி சி சி டி ஏ ஜி எஃப் இ டி சி. இது போல் நம்ம வந்து மெட்ரோனம் போட்டு வாசிக்கலாம். இப்போ 100ல் வந்து உங்களுக்கு வாசிக்க முடியலன்னா இன்னும் 90 கூட வச்சுக்கலாம், 80 கூட வச்சுக்கலாம். உங்களுடைய வசதி தகுந்தாப்பில் வச்சு வாசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து ஏற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 100 வச்சுருக்கேன் இல்லையா, 100லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் எவ்வளோ ஸ்பீடாக வாசிக்க முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக வாசிக்கணும். அதே நேரம் நம்ம ஸ்பீடாக வாசிக்கிறப்ப அந்த இன்டர்வல் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேல் வாசிக்கும்பொழுது சிக்கும் டிக்கும் இருக்கிற இன்டர்வல், டிக்கும் ஈக்கு இன்டர்வல் அது ஈவனாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் 200 இல்லை 240 எவ்வளோ வாசிக்க முடியுதோ அவ்வளோ நீங்கள் வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபிங்கர்லாம் வந்து கொஞ்சம் நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிங்கர்லாம் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகும் நமக்கு வாசிக்கிறதுக்கு ஏற்றது போல். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் வந்து வாசிக்கணும்.